1977ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலை சந்திக்க எம்ஜிஆர் தயாராக இருந்தார். விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட மாம்பழப்பட்டு ராம் செட்டியார் என்ற மிகப்பெரிய பணபலம் மிக்க மிராசுதாரை தொகுதி அமைப்பாளர் கிருஷ்ணன் சிபாரிசு செய்கிறார். எதற்காக ராம் செட்டியாரை சிபாரிசு செய்கிறீர்கள் என்று கிருஷ்ணனிடம் கேட்கிறார் புரட்சித் தலைவர். அதற்கு கிருஷ்ணன் அவர்கிட்ட பணம் நிறைய இருக்கு, தொகுதிக்கு தன் பணத்தை தாராளமாக செலவு செய்வார் என்று ராம் செட்டியாரின் பணபலத்தை திரும்ப திரும்ப கூறுகிறார். அதற்கு மக்கள் திலகம் அவரை பணபலம் படைத்தவர்னு தான் சொல்றியே தவிர அவர் நம் கட்சியில மக்கள் செல்வாக்கு பெற்றவர், நல்லவர், நாணயமானவர் என்று நீ அவரை பற்றி ஒரு வார்த்தையாவது சொல்ல முடியுதா? அதனால அவருக்கு பதில் நீயே இங்கு வேட்பாளராக நிக்கிற என்று சொல்லிவிட்டார். தன் நிலை உணர்ந்த கிருஷ்ணன், சாதாரண டீ கடை பிழைப்பு நடத்துற நான் எப்படி எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறது என்று கேட்க, அதற்கு தலைவர், விழுப்புரம் தொகுதியில் நிற்பது நீ இல்லை கிருஷ்ணா, இந்த ராமச்சந்திரன் தான் என்று சொல்லி தைரியமாக தேர்தல் வேலையை பார்க்க சொன்னார். மாப்பிள்ளை தோழனாக வந்த கிருஷ்ணன் மாப்பிள்ளையாகவே ஆக்கப்பட்டு பின்வந்த தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக சட்டசபையில் நுழைந்தார்.